இந்த கணக்கை நல்லா கவனிங்க. ஏற்கனவே நம்ம வந்து சராசரி அப்படிங்கிறத பற்றி நேற்று 2 கிளாஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இது 3வது கிளாஸ். இதுவரையிலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த கேள்வியை பார்ப்போம். ஒரு பள்ளியில் உள்ள 4 வகுப்பறைகளில், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பள்ளியில் உள்ள 4 வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களின் உடைய எண்ணிக்கை. இங்கே இதை வந்து நம்ம எண்ணிக்கையாக எடுத்துக்க கூடாது. கேள்வியை நல்லா கவனிக்கணும். 4 வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை முறையே, நல்லா கவனிங்க, 4 வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை முறையே 40, 35, 45, 42. அப்போ மாணவர்கள், மொத்த மாணவர்கள் நமக்கு தெரியணும். 40, 35, 45, 42. அப்போ மொத்தம் 162 மாணவர்கள் இருக்காங்க, ஒரு 4 வகுப்பறைக்கும் சேர்த்து. சரிங்களா? ரைட். இப்போ கேள்வி அடுத்ததை பார்ப்போம். அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் முறையே 50, 60, 55, 45. மொத்தம் 4 வகுப்பறைகளில் பெற்ற மாணவர்களுடைய மதிப்பை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ முதல் வகுப்பறை 40 மாணவர்கள் இன்ட்டு 50 மார்க்கு, 35 மாணவர்கள் இன்ட்டு 60, 45 மாணவர்கள் இன்ட்டு 55. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி வச்சுக்கணும். 40 இன்ட்டு 50 வந்து நமக்கு 2000. அதே மாதிரி 35 இன்ட்டு 60 அதோட மதிப்பு 2100. 45 இன்ட்டு 55 அதனுடைய மதிப்பு 2475 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம பெருக்கி வச்சுக்கணும். இதை பூராத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மொத்த மாணவர்கள் வந்துடுவாங்க. மொத்த மாணவர்களுடைய மதிப்பு எவ்வளோ கிடைக்குது நமக்கு இப்போ அப்படின்னா 8465 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 8465 மதிப்பெண்கள், கூடுதல் மதிப்பெண்ணை பை எண்ணிக்கை, எத்தனை எண்ணிக்கை நம்ம பார்த்துருந்தோம், நல்லா பாருங்கள், 162. அப்போ 162 மாணவர்கள், மொத்த மாணவர்கள் 162. இப்போ இது ரெண்டையும் நம்ம வகுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா 52.25. இதுதான் மதிப்பு. பாருங்கள், இந்த கணக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 9, 7, 6, 8, 5 மற்றும் எக்ஸு ஆகியவற்றுடைய சராசரி. நல்லா கவனிச்சுங்க, கேள்வி நல்லா கவனிச்சுங்க. சராசரி, அப்போ சராசரினா 8 = அப்போ இதை பூராத்தையும் கூட்டுறோம். 9 ஒரு 7 16, 16 ஒரு 6 22, 22 ஒரு 8 30, 30 + ஒரு 5 35. அப்போ 35. அதோட நாம் எதை கூட்டணும் அப்படின்னா எக்ஸை கூட்டணும். இங்கே எழுதும்போது 35xன்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா 35xனா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். 35 + எக்ஸு. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6. மொத்தம் 6 நம்பர் இருக்குது. ஸோ 35 + x / 6. இது வகுத்தல் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக மாறும். ஸோ 8 × 6 = 35 + x. இப்போ நல்லா கவனிச்சுங்க, 8 48 = 35 + எக்ஸு இல்லையா? இந்த ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். அப்போ 48 - 35. 48ல் 35 போச்சுன்னா என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்டாக. வெரி குட், 13. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா 13 இருக்குது. சரியா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் 5 ஒற்றைப்படை எண்களினுடைய சராசரி. ஒற்றைப்படை எண் அப்படின்னா நமக்கு தெரியும் 1 3 5 7 மற்றும் 9. இப்போ இதை பூராத்தையும் கூட்டுறோம். 1 + 3 4, 4ஓட 5 கூட்டினா 9, 9 ஒரு 7 16, 16ஓட 9 கூட்டினா 25. அப்போ 25 நமக்கு கிடைக்கும். சரியா? பை மொத்தம் எத்தனை நம்பர்? 5 நம்பர் இருக்கா? ஸோ 25ன்னு கிடைக்குதா? 25/5. அப்போ 25/5னா ஒரு 5 5 5 25.
இதில் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 5 ஒற்றைப்படை எண்ணுனா ஒற்றைப்படை எண்ணாலே இந்த எண்ணு மட்டும்தான் வரும். அப்போ என்னுடைய மதிப்பு நமக்கு 5. இங்கே முதல் 5 இரட்டைப்படை எண்களினுடைய சராசரி கேட்டிருக்காங்க. அப்போ இரட்டைப்படை எண் உங்களுக்கு தெரியும், 2, 4, 6, 10. அப்போ இதை பூராத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 2ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 6, 6 + 6 12, 12 ஒரு 8, 20, 20ஓட ஒரு 10 கூட்டினோம்னா 30. அப்போ மொத்தம் 30 கிடைக்குது இல்லையா? 30 பை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சராசரி எக்ஸ் பார்னு பேர், சராசரிக்கு பேர் எக்ஸ் பார். இந்த சராசரி 30 கூடுதல் 30 பை மொத்தம் எத்தனை எண் இருக்குது? 5 எண் இருக்குது. ஸோ 5. அப்போ 30 பை 5 அதனுடைய மதிப்பு நமக்கு 6. 1 5 5, 6 5 30. அப்போ எக்ஸ் பார் அதனுடைய மதிப்பு 6ஆக இருக்கும். இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றைப்படை எண் அப்படின்னா எண்ணு மட்டும்தான் வரும். இரட்டைப்படை எண்ணுன்னா எண்ணு ப்ளஸ்ஸு 1, 5 ப்ளஸ்ஸு 1 = 6. அப்போ இதனுடைய ஷார்ட்கட் இதுதான்.